சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ரகசியம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரகசியத்தை பயன்படுத்தி தான் உண்மையிலே நமிதா அவர்கள் ஒரு தடவை லவ் ஃபெயிலியர்னால தற்கொலை பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த தற்கொலை எண்ணத்துலேருந்து முற்றிலும் விடுபட்டு ஒரு மறுஜென்மமே எடுத்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஆச்சு. ஸோ அது என்ன ரகசியம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்க பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது. ஸோ அதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ அங்கே உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னா, பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் இஸ்கான் கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே அந்த கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் ராம் ஹரே ஹரே அப்படிங்கிறதே பல தடவை ருத்ராட்ச மலையை வச்சுட்டு ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி பல தடவை போன பிறகு பார்த்திங்கன்னா சுத்தமாக அப்படியே ரொம்ப அழுது, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் ஒரு மறுஜென்மம் எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தீவிர கிருஷ்ண பக்தியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த தற்கொலை எண்ணம் இல்லையா, எல்லாம் துடிக்கிறாங்க நிறைய அந்த சூசைடல் தாட்ஸ்னால். ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு ரகசியம் தெரியணும். ஸோ அதுக்காக தான் நம்ம அடிக்கடி பயிற்சியை பக்கத்தில் இருக்கிற கோயில் அல்லது வழிபாட்டு ஸ்தலங்கள் உங்கள் மதத்துக்கு எதுவோ அங்கே போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அங்கே மற்றவர்களுடைய வைப்ரேஷனும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறாங்கன்றது சாதாரண விஷயம் இல்லை. திரும்ப திரும்ப அதாவது அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு 7 மாடியிலேருந்து விழுறதுக்கு போயிட்டு திரும்ப ஒரு அமைதியை தேடணும் அப்படின்ட்டு போய் அந்த நேரம் அந்த எண்ணமே மாறுதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அப்படி திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ் எண்ணத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி அங்கே அந்த ஒரு ரகசியம் நடந்துருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடவுளுமே பார்த்திங்கன்னா காம மகாசத்ருன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அவ்வளோ சீக்கிரம் புத்தியிலேருந்து அழிக்க முடியாது. இப்போ நாம் எல்லா வீடியோலையுமே இறைவனை நினைக்கிறத பற்றி பேசுகிறோம் இல்லையா? இறைவன் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார், அதுதான் பரந்தாமன்னு சொல்கிறோம். நாமளும் நட்சத்திரம் மாதிரி பூர்வ மத்தியில் இருக்கிறோம். அந்த பரந்தாமத்திலேருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். வரும்பொழுது இந்த பூமி சொர்க்கமாக தான் இருந்துச்சு. ஸோ முதல் 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கிற இதே பூமி அடுத்த 2500 வருஷம் நரகமாக ஆகுது அப்படிங்கிற ரகசியத்தை சிவபெருமான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் சொல்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானம் தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. ஸோ அதோடைய சாரம் என்னென்னா, இறைவன் சொல்கிறார், சொர்க்கத்தில் நீங்கள் ஆத்மான்ற உணர்வுலே இருந்தீங்க. நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன், இந்த உடலை இயக்கிறவன் தான் நானே தவிர உடல் நான் கிடையாது அப்படின்ற உணர்வு இருந்ததுனால ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தம் வெளிப்பட்டது. நிரந்தரமாக சதா பேரானந்த பரவச நிலையிலே இருப்பாங்க எல்லோரும். அவங்கள தான் தெய்வம்னு நம்ம இன்றைக்கி வணங்குகிறோம். அப்படி இருந்ததே நாம தான். ஸோ அவங்களுக்கு அந்த துக்கம் கிக்கம் எதுவுமே கிடையாது. காரணம் ஆத்மா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஆரம்பத்தில். ஏன்னா ஆத்மாவை பவர்ஃபுல்லாக தான் கடவுள் படைக்கிறார். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பவர் இழக்குது. எப்படி பேட்டரி சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதோ அதேமாதிரி ஆத்மாவுடைய சார்ஜும் இறங்கிட்டே வருது. முதல் 2500 வருஷம் ஓரளவு தான் இறங்குது. அதனால் அது துக்கத்தை அனுபவிக்கலை. ஸோ சுகம் ஆரம்பத்தில் பயங்கர அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருமே தவிர துக்கம் கிடையாது முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது தான் துக்கம் வர ஆரம்பிக்குது. அதனால தான் இதை நரகம்னு சொல்கிறோம். அப்போ இன்னும் சார்ஜ் குறையுது. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி புத்தி ஈர்க்கப்படுது. அதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம், பழிவாங்கிற குணம், இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. ஏன்னா ஆத்மா சக்தி இழக்கும்போது தான் அப்படியெல்லாம் பண்ணும். ஸோ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, காலையில் ஒருத்தன் நல்லா இருப்பான், அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்தோடனே அவனுடைய குணமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆத்மா சக்தி இழக்குது. போதை வசமாகுதுனாலே ஆத்மா சக்தி இழந்திருக்கும். ஸோ அப்போ சக்தி இழக்கும் போது தான் போதையின் வசமாகவும் ஆகும் இல்லையா? அவன் சக்தி இழக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் சாராய கடையை தேடி போகிறான். அதே மாதிரி தான் ஆத்மா சக்தியாக இருக்கும்பொழுது அது மாதிரி எண்ணமே வராது. சக்தி இழக்கும்போது தான் காமம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் புத்தி ஈர்க்கப்படுது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி இப்போ சொர்க்கம் வரப்போகுது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்? எல்லாரும் சக்தி இழந்து கிடக்கிறாங்க. யார் சொர்க்கத்தில் இருந்த மாதிரியே சக்தியை நிரப்பிக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்கன்றார். அப்படி நிரப்புகிற வழியை சிவபெருமான் மட்டும்தான் கொடுக்குறார். ஸோ அது என்ன அப்படின்னா, இறைவன் சொல்கிறார், முதல்ல நீ என்ன ஆகுதுன்னா, சொர்க்கத்தில் சக்தி இருக்கும்போது ஆத்மான்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். சக்தி இழக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறதி வரும். அந்த மறதியில் தன்னையே மறந்துடுறாங்க, அதாவது ஆத்மான்றதே மறந்துடுறாங்க.
ஸோ ஆத்மான்றதை மறக்கும்போது தான் உடல்னு நினச்சிட்றாங்க. அப்போ தான் இந்த காமம் கோபம் இதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் தன்னை உணர்ந்து அதிலே நிலைச்சிருங்க, அதாவது நான் ஆத்மான்ற உணர்விலே நிலைச்சிருங்கன்ற. ஆனால் இப்போ தான் சக்தி இல்லையே, ஒருமுகப்படக்கூடிய சக்தி இல்லையே, என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அந்த சக்தியை அடையணும் அப்படின்னா அந்த சக்திகளில் நிரம்பியவர் தான் சிவபெருமான். இல்லை நிறைய பேர் தவறுதலாக கடவுள் தான் பயங்கர சக்தி ஆச்சு, அவர் நினச்சா எது வேணாலும் பண்ணலாம், அப்படி கிடையாது. அவர் இந்த அன்பு அமைதி இந்த சக்தியில் நிரம்பியவராக இருக்கிறார். ஸோ அவரை நினைக்க நினைக்க அந்த சக்தி நமக்கு வருது, அவருக்கு சமமாக நம்மளும் தூய்மையாகிறோம். ஸோ அப்போ அவரை நினைக்க சொல்கிறார். எப்படி நினைக்கணும்? அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமான உலகம், பரந்தாமம் இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. அங்கே அவரும் நம்மள மாதிரி நட்சத்திரமாக இருக்கார், நம்ம புருவ மத்தியில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி, நான் இங்கே நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்னு சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கணுன்றார். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடைசின்னு ஒரு வருடம் அந்த பிரம்மா உடலில் இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படும். வெப்சைட்லேயும் தமிழ் முரளி, தெலுங்கு முரளி எந்த லாங்குவேஜில் போட்டாலும் வரும், MURLI. அதேமாதிரி யூடியூப்பில் நிறைய சகோதரிகள் போடுறாங்க, நம்மளும் போடுறோம். நம்மளது BK சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இப்போதைக்கு சமீபமாக போடாமல் நிறுத்தி வச்சுருக்கிறோம், கூடிய விரைவில் அதுவும் போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த முரளி ஞானம் கேட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறார் கடவுள். கேட்கணும், கேட்டதை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லது படிக்கணும். ரொம்ப, அதாவது எந்த அளவுக்கு படிக்கணும், அதை தவிர வேறு எது. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவனுக்கு அந்த ஹோம்ஒர்க்ஸ் வருது, டெஸ்ட்டு வைக்கிறது, இதே தான் அவனுடைய உலகம் இல்லையா? சாயங்காலம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, அவ்வளோதான். ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸர் கொடுக்குற ஒர்க்கு, அல்லது சைக்கோவாக இருந்தால் அவர் கொடுக்குற டார்ச்சரு, கொலீக்ஸோட அரட்டை அடிக்கிறது, இதுதான் உங்களுடைய உலகமே. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கிறோம். ஆனால் என்ன உலகத்தை உருவாக்கினாலும் அத்தனை பேரும் எங்கே இருக்கிறது? கலியுகத்தில் தான் இருக்கிறோம். ஸோ கலியுகத்தில் நீங்கள் எப்படி உலகத்தை உருவாக்கினாலும் அது உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு, இந்த உலகத்தை அழிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போக போகிறோன்ற அந்த சிந்தனையில் இருங்க. ஏன்னா அது சத்தியுகம், அதுதான் உண்மையான சொர்க்கம். அங்கே தங்க வைடூரியம் கொட்டி கிடக்கும், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், அந்த மாதிரி உண்மையான சுகம் நிறைந்த உலகம். அந்த கோபப்படுறது, பொறாமைப்படுறது இப்படின்னா என்னன்னே தெரியாது, அப்படியே கல்லுங்கபடமற்ற குழந்தை மாதிரி இருப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நாம் போகணும் அப்படிங்கிறதே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். அதை பற்றிய ரகசியத்தை இறைவன் முரளியில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதை தினமும் கேட்டு அதை பற்றிய சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும், இறைவனையே நினச்சிட்டு இருக்கணுன்ற நாமளும் முயற்சி பண்ணுறோம். அப்போ முயற்சி பண்ணும்போது அப்படியே கண்டினியூஸாக இறைவன் நினைவிலே இருக்குமானா இருக்காது. அப்படி நினைப்போம், டக்குன்னு வேறு ஏதாவது எண்ணம் வந்துட்டு போகும், மறுபடியும் அது இறைவனை நினைக்க முயற்சி பண்ணுன்றதே மறந்துடும், அந்தளவுக்கு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடும். அதை தான் மாயா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலியுகத்து அதாவது இறைவன் நினைவை தவிர எல்லாமே மாயா தான். மாயா, ராவணன், சைத்தான், சாத்தான் எல்லாமே இறைவன்கிட்டேருந்து நம்மளை பிரிக்கிற அத்தனை எண்ணங்களும். ஸோ எண்ணங்கள் தான். அப்போ அந்த வெளி உலக விஷயம் அப்படி பார்த்தீங்கனாலே நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட எண்ணம் வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஐயோ இறைவனை நினைக்கணும்னு நினச்சேனே அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமாக முயற்சி பண்ணுவோம். அல்லது டைம் போட்டு காலையில் இறைவனுடைய ஃபோட்டோ முன்னாடி இல்லையா, இதுமாரி நட்சத்திரம் மாதிரியே ஒரு ஃபோட்டோ இருக்கும், ராஜயோக மெடிடேஷன் காட் சிவா அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வரும் அந்த ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்து உட்காந்திங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா காலைல எழுந்துச்சி ஃபோட்டோவையே பார்த்துட்டு கண்ணை திறந்துட்டே உட்காந்துருக்கனால வரும். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு மறக்கும். அப்போ இறைவனை நினச்சி நீங்கள் உட்காரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர அப்படியே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் உட்காந்தே பண்ணால் கூட அதுக்கு முன்னாடி நாள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அது மாதிரி அதிகமாக உணர்வுபூர்வமாக நினைச்சது, மற்றவங்க கூட பேசுனது, இதெல்லாம் இறைவனை நினைக்கும்போது அந்த நினைக்கிறது தான் யோகம்ன்றோம். ஸோ அந்த யோகத்தில் தடையாக வரும். அடுத்தது வேலை செய்யும்போது கேட்கவே தேவையில்லை, இறைவன் நினைவு எடுத்துகிட்டு வரதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தடை வரும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் இறைவனை கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மனசு அப்படியே லேஸாக இருக்கும். அதாவது 5 நிமிஷன்றது என்ன சொல்கிறேன், மற்ற எண்ணம் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 5 நிமிஷம் கண்டினியூஸாக நினைக்கிறது பயங்கரமாக அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆனந்த நிலை இல்லையா?
அப்போ என்ன ஆகுதுன்னா ஆத்மா சார்ஜ் ஏறுது, சக்தி ஏறுது. சக்தி ஏறும்போது என்ன ஆகுதுன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் வெளிப்படுது. அந்த உண்மையான குணம் தான் அன்பு, ஆனந்தம், அமைதி சொல்கிறது. சொர்க்கத்தில் இருக்கிற குணம் ஸ்லைட்டாக வருது, அதுக்கே அவ்வளோ ஆனந்தம் வருது. அப்போ இங்கே நமிதாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து தற்கொலை அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எண்ணம் திரும்ப திரும்ப வரும் இல்லையா? எப்பவுமே நெகட்டிவான விஷயங்கள் தான் ரொம்ப வேகமாக வரும். நம்மளை ஒருத்தங்க திட்டுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டைம்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த சகோதரிக்கும் நடிகை நமிதாவுக்கும் வந்திருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இஸ்கானில் போய் அந்த ஜபமாலையை உருட்டிக்கிட்டே ஹரே ஹரே ராமா அப்படியே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க திரும்ப திரும்ப சொல்ல என்ன ஆகுதுன்னா ஒன்றுமே ஆகலை. திரும்ப திரும்ப அதையே சொல்லும் பொழுது அந்த நெகட்டிவ் எண்ணத்துடைய தாக்கம், அது ஒரு ஃபைட்டு, திரும்ப திரும்ப அதுவே வரும். அதையும் மீறி இவங்க சொல்ல அதில் மனசு லயிக்க இன்னொரு விஷயம் என்னென்னா சுற்றி இருக்கிறாங்கல்ல, எல்லோரும் இருக்கிறாங்கன்ற உணர்வும் வரும். சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க, சுற்றி அது ஒரு தெய்வீகமான இடம், இந்த மாதிரி எண்ணம் தானாகவே வரும். ஏன்னா ஆல்ரெடி அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த எண்ணங்கள், இத்தனை எண்ணங்களோட அந்த துரோகன்ற ஒரு எண்ணம் மட்டும் வந்து சண்டை போடும்பொழுது அதால் ஜெயிக்க முடியாது. திரும்ப திரும்ப இதுவும் வேறு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ சொல்லும்போது என்ன ஆகுது, அந்த எண்ணம் கொஞ்சமாக குறைய மனசு அப்படியே லேசாகுது. அந்த லேசான தன்மையை அவங்க நார்மலாக இருக்கும்போது கூட அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த துக்கத்தின் உச்சத்தில் அந்த லேசான தன்மையை அனுபவம் பண்ணும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் வருது, அப்படியே கதறி அழுதான் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், அப்போ ஜஸ்ட்டு ஒரு மந்திரம் தான் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மந்திரத்தினால ஏதாவது பலன் இருக்குதா அது எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் அதை பண்ணதுக்கே அப்படி ஒரு ஆனந்த நிலை வருதுன்னா இங்கே இறைவன் தெளிவாக சொல்கிறார், ஆத்மாவில் பாவம் இருக்குது, அதை எரிக்கிறதுக்கு தான் நினைக்க சொல்கிறார் சிவபெருமான. இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சு நினைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ஜபம் பண்ணுறதெல்லாம் ஈஸி, இறைவனை நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? ஒன்றத்தை கொடுத்து உருட்டிகிட்டு இருக்கிறதுனா ஏதோ ஒன்று ஸ்தூலமாக பண்ணுறோம்ல, இங்கே எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இறைவனை நினைக்கணும். காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, சமைப்பீங்க, வண்டியில் போயிட்டுருப்பீங்க, அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கணும் இறைவனை, எதுவுமே இல்லாமலே இல்லையா? ஸோ முடியலன்னா ஃபோட்டோ பார்த்து நினைக்க சொல்கிறார், பட் எப்போவுமே நினைக்கணும், அதுதான் மெயின். அது ஆரம்பத்தில் ஃபோட்டோ பார்த்து நினைக்கிறது. ஸோ அது வந்து பயங்கர கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி டிப்ரெஷனான சூழ்நிலையில் தான் கஷ்டம் இல்லை, சாதாரண டைம்லேயே கஷ்டம். ஏன்னா வெளியில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அந்த நேரம் ஞாபகம் வரும். அது காரணம் என்னென்னா நம்ம இப்போ இருக்கிறது கலியுகத்தில் என்ன இருக்கும், ஆத்மா தானாகவே சக்தி இழந்திருக்கும். சக்தி இழந்தாலே அது கீழான விஷயத்தின் பக்கம்தான் ஈர்க்கப்படும். தண்ணி அடிக்கிறது, வீண் விஷயம் பேசுறது, பொருளை பேசுறது, காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நினைக்கிறது, அல்லது அது மாதிரி சம்மந்தங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயந்தான் அதுக்கு பிடிக்கும். டிவி, இன்டர்நெட்டு இப்படி தான் பிடிக்கும். இப்போ அதிலிருந்து பிடிச்சி இழுத்து ஆத்மாவை மேல் நிலைக்கு, சத்தியுகத்தில் இருந்த அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு தடையாக கலியுகத்தின் விஷயம் பிடிச்சி இழுக்குது. இது எப்படின்னா, ஒரு பொருளை விட்டிங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துடும், அது மேலே போகிறதுக்கு தான் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? அப்படி இந்த கலியுகம் வந்து இழுக்குது. அப்போ கலியுகத்துக்கிட்ட வந்துடுச்சா நம்மளுடைய ஆத்மா, அதாவது அந்த அளவுக்கு சக்தி இழந்திருக்குதான்னு எப்படி தெரியும்? இந்த விஷயங்கள் ஈர்க்கப்படும் போது. அப்போ நீங்கள் இறைவனை நினைக்க என்ன ஆகும்னா, இந்த ஈர்ப்பில் இருந்து அது கொஞ்சம் மேலே போகும். ஆனால் இது கண்டினியூஸ் ப்ராசஸ். விட்டிங்கனாலே பொத்துன்னு விழுந்துடும், ஏன்னா இருக்கிறதே கலியுகத்தில் தானே, அதனால் டக்குன்னு விழுந்துடும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இறைவனை நினைக்கணும், ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, கலியுகத்தின் விஷயங்கள் ஞாபகம் வருது இல்லை? அப்போ கலியுகத்தின் விஷயமே ஞாபகம் வரலன்னா, இல்லையா, நேற்று யாரோ என்னை திட்டினாங்க, அதுதான் ஞாபகம் வருது. திட்டவே இல்லைன்னா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னா நல்லா இருக்குமேன்னு தோணும். நடக்கலைன்னா அதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குதோ அது ஞாபகம் வரும். அதுவும் நடக்கலைன்னா அதுக்கடுத்த அப்படியே ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். அல்லது அதுக்கு முன்னாடி சமீபமாக என்ன நடந்துச்சு அது ஞாபகம் வரும், ஏதோ ஒன்று வரும். அப்படி எதுவுமே சமீபமாக நடக்கலையா, ஒரு வருஷம் முன்னாடி நடந்தது என்ன, அது மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஒரு வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி நடந்தது கூட வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ 10 வருஷம் முன்னாடி நடந்தது, 20 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் பெருசாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. சமீபமாக இல்லை, நேற்று நடந்தது, 2 நாள் முன்னாடி நடந்தது, இதுதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வாரம் முன்னாடி நடந்தது, ரொம்ப தாங்க முடியாத ஒரு துரோகம்னா அது ஒரு வருஷம் நடந்தது கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி பெரிய விஷயத்தை விட்டுருங்க. பட் சின்ன விஷயம் வருது இல்லையா, தடையா, அது
நமக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அது நடக்கும், கலியுகத்தில் ஏதாவது நடக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே பார்க்காம இருந்தால் தப்பிச்சிடலாம்ல. இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸ்கூலில், நீங்கள் உட்காந்துட்ருக்கிற பெஞ்சில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த பெஞ்சை விட்டு முன்னாடி போய் உட்காந்துக்கோங்க இல்லையா? ஸோ அது மாதிரி யுக்தி ஒவ்வொரு இடத்துலையும் அது மாதிரி நடக்கிற சம்பவத்துலேருந்து நீங்கள் எட்ட போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், அது மாதிரி விஷயமே உங்களுக்கு பதிவே ஆகலை. பதிவானால் தானே இறைவனை நினைக்கும் போது தடையாக வருது. இப்போ பதிவே பண்ணலன்னா இல்லையா? ஸோ அப்போ இறைவனை அந்த நேரத்துலையும் நினைக்கிறது ஈஸி இல்லையா? பக்கத்தில் ஃப்ரெண்டுங்க வந்து பொண்ணுங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இறைவனை நினைக்கிறது கஷ்டம். அதே தனியாக வேறு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இறைவனை நினைக்கிறது ஈஸி இல்லையா? ஸோ அப்படி உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா வேறு எந்த எண்ணமுமே வரலன்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ரொம்ப முக்கியம் வந்து வெளி உலக விஷயத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இல்லையா? அந்த குரங்கு வச்சு காட்டுவாங்க இல்லையா, இப்படி 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 இருக்கும் இல்லையா? ஸோ அது ஆக்சுவலாக இப்போதைக்கு தான் அது முக்கியமான விஷயம், நமக்கு தான் அது. அப்போ வெளி உலக விஷயத்தை பார்க்காதீங்க. டக்குன்னு மனசு திடீர்னு ஒரு அழகான பொண்ணு அப்படி பார்த்த செகண்டில் பார்க்கணுன்னு தோணுதா, டக்குன்னு திருப்பிடுங்க கண்ணை. அப்படின்னா என்ன அது ஆழமாக பதியறதுக்கு துடிக்குதுன்னு அர்த்தம் மைண்டுக்குள்ளே. அதனால் டக்குன்னு கண்ணை திருப்பிடணும். ஒரு விஷயம் அப்படி பிடிச்சி இருக்குதா, டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடிடணும். அல்லது உங்கள் கூட பேசுகிறவங்களே அப்படி பண்ணுறாங்களா, டக்குன்னு டாப்பிக்கை திருப்புங்க. இறைவனுடைய இன்றைக்கி கடவுள் என்ன திரும்ப சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள். டக்குன்னு அவங்களுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமே, அதாவது இந்த ஞானத்தை எடுத்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கே தோணும். எடுக்காதவங்களாக இருந்தால் சரின்ட்டு அவங்களே போயிடுவாங்க. இவர் போர் அடிக்கிறாரு அப்படின்னு போயிடுவாங்க. மொத்தத்தில் அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும், அதுதான் முக்கியமானது. அல்லது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த ஞானத்தை அவங்க கேட்பாங்க. ஸோ இப்படியே நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இறைவனை, அப்போவுமே டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன்னா ரொம்ப பழசாக நடந்ததெல்லாம் ஞாபகம் வராட்டினா கூட அது ஒரு மாதிரி ஒரு பிளாக் ஆகும். அதனால தான் அந்த இறைவனோடு இணைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம அப்போ எந்த அளவுக்கு நமக்குள்ளே பாவம் இருக்குதோ அதை பொறுத்து. ஆனால் நீங்கள் இதை கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு புத்தி இணையும். ஆனால் நடுவில் ஏதாவது ஒரு வீண் விஷயம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதை தூண்டக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்க, கேட்டீங்க, ஈடுபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். எப்போ இந்த கலியுக தொடர்பிலிருந்து விலகி இறைவனை நீங்கள் நினைச்சு அந்த சுகத்தை அனுபவித்த பிறகு மற்றது தடை வந்துச்சுன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இறைவன் என்ன சொல்கிறார், அதிகாலையில் எழுந்து நினைங்க. ஏன் அந்த நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இல்லையா? ஸோ அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நினைக்க ஸோ உங்களுக்கு முன்னாடி 4 விஷயங்கள் ஞாபகம் வந்தால் கூட இன்றைக்கி வருது, நாளைக்கும் அதே மாதிரி நினைக்கிறீங்க, நாளைக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வராது. ஸோ அப்போ அந்த அதிகாலையில் அந்த பவர் உங்களுக்கு வந்து செமையாக இருக்கும். ஸோ இன்னும் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அதிகாலைக்கு ஈக்குவலாகவே பார்த்திங்கன்னா சாயங்கால நேரமும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். குறிப்பாக மொட்டை மாடி, அதுக்கு ஈக்குவலான விஷயம் எதுவுமே கிடையாது. மொட்டை மாடியில் போய் அப்படியே வாக்கிங் போய்கிட்டே இறைவனை நினைக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நினச்சிட்டு அல்லது இறைவன் கொடுத்த ஒரே ஒரு முரளியிலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருங்க. அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். ஏன் அதை சூப்பராக இருக்கும், மனசும் லேசாக இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு நிறைய ஞான கருத்துக்கள் வெளிப்படும். ஸோ இதையே சிந்தனை பண்ண அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். கலியுகத்தின் விஷயத்திலே மாட்ட மாட்டீங்க. ஆனாலும் மாயா அது சக்திசாலி இல்லையா, அதுவும் பவர்ஃபுல்லாக வரும். ஸோ நீங்கள் விழாமல் இருக்கணும். இது வந்து தொடர்ந்து ஃபைட்டு. ஏன்னா இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கறது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியான மகாராஜா பதவி, அந்த மகாராஜாக்கள் மிக உயர்ந்து ஸ்ரீ நாராயணன் பதவி அடையிறதுக்காக கற்றுக் கொடுக்குறாரு இந்த ராஜயோகத்தை. சிம்பிளான யோகம், ஜஸ்ட்டு உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கணும். ஆனால் அதுக்கு அவ்வளோ தடை வரும். இறைவனா அந்த ஒரு புள்ளியாக தான் நினைக்க போகிறீங்க, அதுக்கு அவ்வளோ தடை வரும். ஸோ அந்த தடையெல்லாம் மீறி நீங்கள் மீண்டும் 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 இறைவன்கிட்டே புத்தியை இணைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஸ்ரீ நாராயணனா ஆயிடலாம். ஸோ அந்த நாராயணனே நான் தான், அதுக்கு நீ நாராயணனா எப்படா ஆயிடுவ அப்படின்னு மாயை பல ரூபத்தில் உங்களுடைய புத்தியை வேறு பக்கம் இழுக்குது. ஸோ யுத்தம் இதுதான், சூட்சுமமான யுத்தம். ஸோ இது அந்த யுத்தத்தில் இருக்கிற போர் வீரன் நான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் மகாபாரதத்தில் சண்டை போடுற மாதிரிலாம் காட்டுறது. உள்ளுக்குள்ளே மறைமுகமாக நடக்கிற யுத்தம். அந்த யுத்தத்தில் மகாபாரத போரில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெளி உலக விஷயத்தில் சிக்க மாட்டீங்க.
அப்போ என்ன ஆகும்? பயங்கர ஆனந்தமாக இருக்கும் நிரந்தரமாக. ஸோ அதை தான் நமிதா அவர்கள் வந்து தற்காலிகமாக அந்த நேரம் அனுபவித்தாங்க. அது வந்து அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிச்சு. நாம் இந்த உண்மையான சுகத்தை, இதை தான் அத்தீந்திரிய சுகம், ஆன்மீக சுகம் சொல்லுவோம். இந்த சுகத்தை நிரந்தரமாக அனுபவம் செய்வோம். ஏன்னா இதுக்கு யாருமே பக்கத்தில் இருக்க தேவையில்லை இல்லையா? டிவி தேவையில்லை, ஃப்ரெண்டு தேவையில்லை, சுற்றி இருக்கிற இடம் அழகாக இருக்கணும்னு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சுற்றி கச்சாமுச்சான்னு சவுண்டு கேட்டாலும் உங்களால் இருக்க முடியும் ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ அப்போ இப்போவே நீங்கள் பயங்கர ஆனந்தமாக இருப்பீங்க. ஆனந்தம் மட்டுமே நிரம்பிய சொர்க்கத்தில் அடுத்த 2500 வருஷம் இருக்க போகிறீங்க. நரகம் கூட ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், அதுக்கு அடுத்தது தான் துக்கம் வரும். ஸோ அப்போ 3/4 பங்கு இந்த 5000 வருஷம் கல்பம்னு சொல்லுவோம். இந்த 5000 வருஷத்தில் 3/4 பங்கு நாம் வந்து சுகத்தை தான் அனுபவிப்போம். ஸோ அதுக்கு சிவபெருமானை மட்டும் அப்பான் அன்பாக நட்சத்திரம் மாரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவருடைய ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. அதை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.